வணக்கம். இப்போது ரீசெண்டாக பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் நான் இந்த கிராஃப்ட் ஒர்க் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பண்ணுறதுக்கு A4 ஷீட், அதுக்கப்புறம் நம்ம கலர் பண்ணுறதுக்கு ஸ்கெட்ச் பென்ஸ் இது இருந்தாலே போதும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு பக்கம் மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். நமக்கு அந்த மார்க் தேவைப்படும், அந்த லைன் தேவைப்படும். அதுக்காக பண்ணிவிட்டு நம்ம ராக்கெட் பண்ணுறதுக்கு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு சைடில் இந்த மாதிரி மடக்கி விடணும். அதுக்கப்புறம் இதோட ஆப்போசிட் சைடை அப்படியே பேரலாக ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். பார்க்குறதுக்கு ஒரு வீடு மாதிரி இருக்கும். இது பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு கொஞ்சம் லைன்ஸ் மார்க் பண்ணணும். நம்ம அந்த பீச்சுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டூல், அதுக்கப்புறம் டேபிள் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு தான் அந்த லைன்ஸ் மார்க் பண்ணுறோம். அதனால் ஸ்டூலுக்கு நம்ம 2 பக்கமும் ஈவனாக ஒரே ஹைட்டில் லைன்ஸ் மார்க் பண்ணணும். நான் 3 சென்டிமீட்டருக்கு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு டேபிளுக்காக ஒரு 5 சென்டிமீட்டரில் லைன் மார்க் பண்ணுறேன். 2 பக்கமும் ஒரு சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு ஒரு 5 சென்டிமீட்டர் ஹைட்டில் ஒரு டேபிள் மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சிசர்ஸ் எடுத்து அந்த 6 லைனும் கட் பண்ணி விட்டுக்கணும். வெர்டிக்கலாக இருக்கிற லைன் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்கேல் அந்த லைனில் வச்சுட்டு சப்போர்ட்க்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விடணும். நல்லா அந்த லைனை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெரியும், நம்ம ப்ரெஸ் பண்ண மார்க்ஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம அதை அப்படியே உள் பக்கமாக ஆப்போசிட் சைடில் சென்டர் லைனை மட்டும் இந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் அந்த ப்ரொஜெக்டடாக வரும். இந்த ஃபோல்ட் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், இல்லைன்னா பேப்பர் கிழிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் பேப்பர் ஃபோல்ட் பண்ணோம்ல பேரலாக, அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஸ்டிஃபாக இருக்கும் கொஞ்சம். அவ்வளோதான், நமக்கு பேப்பர் கட் பண்ணுறதும் ஃபோல்ட் பண்ணுற வேலையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ராயிங் தான். ட்ரா பண்ணிவிட்டு கலர் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம கட் பண்ண லைன்ஸ், அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ண லைன்ஸ்லாம் தெரியும். அதை ஃபாலோ பண்ணியே நம்ம டேபிள், அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிற சேர் இது எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். டேபிள் மேலே டேபிள் கிளாத் விரிச்சிருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு கலர் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் ஓரளவுக்கு கலர் பண்ணி முடிச்சிட்டேன். கலர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இன்னொரு A4 ஷீட் எடுத்து இது மேலேயே ஒட்ட போகிறேன். சம்மர் ஹாலிடேஸில் இதை க்ரீட்டிங் கார்டு மாதிரி செஞ்சு கூட நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.